தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிப்படுத்தல் 13:8 வாசிக்கிறோம், புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 13:7 நான் வாசிக்கிறோம். இந்த ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை படிக்க இருக்கிறோம். சர் ஐசக் நியூட்டன் என்பவர் ஒரு விஞ்ஞானி. அவர் அவருடைய கண்டுபிடிப்பில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு வித்தியாசமான கண்டுபிடிப்புன்னு பார்க்கும்போது நுண் கணிதத்தை கண்டுபிடித்தார். அதாவது கால்குலேட்டரை அவர் தான் கண்டுபிடித்தவர். இறுதி வரை திருமணம் செய்து கொள்ளாமலே தன்னுடைய ஆராய்ச்சிக்கான தன்னை அர்ப்பணித்து கொண்டவராக இருந்தார். இவருடைய வாழ்க்கையிலே அவர் கண்டுபிடித்த மிகவும் பொயிருப்பு மிகவும் ஒரு பிரசித்தம் பெற்றதாக இருந்தது. 1727 ஆண்டு இவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்ட போது அவருடைய கல்லறையில் இவ்வாறாக எழுதப்பட்டது. ஏனென்று பார்க்கும்போது விலை மதிக்க முடியாத மிக சிறந்த மனிதகுல மாணிக்கம் என்று சொல்லி இந்த ஐசக் நியூட்டனுடைய கல்லறையிலே அவர்கள் எழுதியிருந்தார்கள். ஏனென்று பார்க்கும்போது 1665 ஆண்டிலே தன்னுடைய விடுமுறை நாட்களை கழிக்க தனது சொந்த ஊரான உல்ஸ்தாப் என்ற கிராமத்திற்கு சென்றிருந்தார். அப்பொழுது அங்கே தூங்கிக் கொண்டிருந்தார். திடீரென்ற விழித்து பார்த்தபோது ஒரு ஆப்பிள் பழம் அவர் மீது விழுந்தது. தானாய் மரத்திலிருந்து விழம் மேல் நோக்கி செல்லவில்லை, ஏன் பூமியின் மேல் வந்தது என யோசிக்கலாம் என்று சொல்லி யோசிக்க ஆரம்பித்தார். அதனுடைய ஆராய்ச்சியின் விளைவுதான் அவர் கண்டுபிடித்த புயிர்ப்பு சக்தியாகும். எனவே அதனுடைய மகத்துவம் என்ன என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் தேவன் அவர் எப்படிப்பட்டவர், மனிதன் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் வேதத்திலே அறிந்து கொள்ள முடியும். அவர் நம்மேல் வைத்துக்கொள்ள ஒரு அன்பின் நிமித்தமாக நம்மை கைவிடாது காக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை நீங்கள் நானும் படித்து அதை ஆராய்ந்து அதன்படி நடக்கும்போது அவளும் நாம் நெருங்கி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு வேத புத்தகம் தருகிறது. வேதாகமத்தை நீங்கள் நாளும் அதிகமாக ஆராய்ந்து படிக்கும்போது அவர் நமக்கு எப்படி நித்திய ஜீவனை தருகிறார் என்று சொல்லி அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் அவருடைய அன்பையும் நீங்கள் நானும் புரிந்து கொள்ள முடியும் இந்த வேதத்திலிருந்து. எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இவ்வுலக வாழ்க்கையிலே நீங்கள் நானுமாக பரலோக வாழ்க்கையில சரி செம்மையாக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் நமக்கு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு காரியம், வேதத்தை ஒப்பிட்டு நீங்கள் நானும் பார்க்க வேண்டும். பார்க்கும்போது வசனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அனுதின வாழ்க்கையை ஒப்பிட்டு நீங்கள் நானும் பார்க்கும்போது அது நமக்கு தரக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு சத்தியம், ஒரு ஆச்சரியமான அனுபவத்தை இந்த பரிசுத்தமான வேத வசனம் நாம் தருகிறது. எனவே 2 பேதுரு 1:19 நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லக்கூடிய வசனங்கள் மிகவும் நம்முடைய ஆவிக்குரிய வார்த்தைக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதிக உறுதியுள்ள தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடுந்து பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போன்ற ஒரு அவசரத்தை நீங்கள் நானும் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, வேதத்தையும் சாட்சியாமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவனுக்கு விடிய காலத்து வெளிச்சமில்லை என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே வாசிக்கிறார். எனவே நீங்கள் நானும் வேத புத்தகத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க சொன்ன உணவாகவே நீங்கள் நானும் அப்படியேப்பட்ட ஒரு ஆராய்ச்சியை நாம் படிக்கும்போது நமக்கு ஆண்டவர் ஒரு தெய்வீக ஞானத்தையும் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு தருவாராக. ஆமென்.